காலை வணக்கம். A very happy Mother's Day once again from me to all the wonderful mothers and the amazing work that all the mothers do behind the screen, though it is not seen, but it is amazing the work that they do, the multitasking, the sacrifice and many other things. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் அதிகமாக கடின வேலை செய்கிறார்கள். அதிகப்படியான ஒரே நேரத்தில் பலவித காரியங்களை செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அநேக விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் மிக சிறந்தவர்களாக அங்கே இருப்பதை நான் பாராட்டுகிறேன். Also, I'm grateful to be a part of the wonderful South region. Thank you for Dilibao Priti and the elders and the leaders inviting us here. It's a privilege for us to be here. இங்கே அற்புதமாக தெற்கு மண்டலத்தில் உங்களோடு கூட பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி, தலைவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a joy to see many of you who we know you guys closely, and we do appreciate all your efforts and work through along with us to see great things happening in the church. இங்க இருக்கிற தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன். ஒரு நல்ல உறவு இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் சேர்ந்து செய்வதற்கு, இந்த சபையை கட்டுவதற்கு உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். But I'm still wondering how Felix's hair is still black when mine has turned already white. எப்படி ஃபெலிக்ஸ் சகோதரருடைய முடி இன்னும் கருப்பாக இருக்கிறது, என்னோடது வெள்ளையாக மாறிவிட்டது என்று இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. That's not changed. Other things have changed. நிறைய விஷயம் மாறிடுச்சு, அது மட்டும் மாறவில்லை. So I'm sure it's a joy to fellowship together, but also a joy to listen to the word of God. இங்கே அந்யோன்யத்திலே இருப்பது, உங்களை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் மகிழ்ச்சியான காரியம். And as we keep listening to the word of God, sometimes we feel like, oh no, yet another message. There's not necessary for a message because already a wonderful Mother's Day, why another message? But I know always message calls us higher, helps us to hear and understand what is God's expectation, and I'm grateful and thankful for the word of God that today I'm standing here is because of the word of God. அதாவது நாம் யோசித்து பார்க்கலாம், ஒவ்வொரு வாரமும் நாம் செய்தி கேட்கிறோம், இன்னொரு செய்தியா என்று கூட நாம் யோசித்து பார்க்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே அந்நியர்கள் தினம் எல்லாமே செய்து விட்டார்கள். மறுபடியும் ஒரு செய்தி கேட்டு நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எனக்கு தெரியுமே என்று கூட நாம் யோசிக்கலாம். நாம் இங்கே இருப்பதற்கான மிக முக்கிய காரணமே தேவனுடைய வசனம் தான். அந்த வசனம் தான் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Amen. So are you guys ready? தயாராக இருக்கிறீர்களா? Okay, we all know the statement of love one another. நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்ற அந்த வாசகம். I mean that's the standard from God to love one another. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பான தரமாக இருக்கிறது, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று. I know for me as I became a Christian or a disciple, I always knew this intellectually that I need to love one another. நான் சீஷராக மாறும்போது எனக்கு தெரியுமே, ஏற்கனவே எனக்கு தெரியுமே, இது நான் இதை படித்திருக்கிறேன், அறிவுபூர்வமாக இதை நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று தான் நான் யோசித்திருந்தேன். And for me it was it's true, love one another as long as the other person loves me. அதாவது ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், அதாவது அந்த நபர் என்னை அன்பு செய்தால் அவரை நான் அன்பு செய்கிறேன் என்ற அந்த மனப்பான்மையில் இருந்தேன். I know that we have listened to many messages on love one another. And it's easy to speak, to talk, but to practice it, sometimes there are difficulties or hurdles. அதாவது நாம் ஒரு அன்பு செய்யுங்கள் என்ற அந்த விஷயங்களை, அந்த வசனங்களை நாம் கேட்டிருப்போம், செய்தியை கேட்டிருப்போம். ஆனால் நடைமுறை என்று அது வரும்போது மிகுந்த சவாலாக அது மாறிவிடும். What I also noticed that there is a 4-letter word. Love is a 4-letter word, right? L-O-V. Same way there's another 4-letter word that
somewhere becomes a hurdle in loving one another. அதாவது ஆங்கிலத்தில் LOV என்னக்கூடிய 4 வார்த்தைகள் இருக்கிறது அன்பு என்று சொல்வதற்கு. ஆனால் அன்பை செய்வதற்கு தடையாக இடையூறாக சில 4 வார்த்தைகள் 4 எழுத்து விஷயம் இருக்கிறது. 4-letter word. 4 எழுத்து வார்த்தை. So the question I want to ask you is, have you been hurt by someone? கேள்வி என்னவென்றால், நீங்கள் யார் மூலமாவது நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களா? And I know we all would say what? எல்லாருமே ஆம் என்று தான் சொல்லுவோம் அல்லவா? But the other question I would like to ask is, have we hurt others? அடுத்த கேள்வி என்னவென்றால், நாம் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறோமா? Okay, they're so humble, man. I mean, நீங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறீங்க. I'm convicted already. ஏற்கனவே. Now, if the answer is no, then surely you're an angel. அப்படி இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லுனீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு தேவ தூதர் தான். ஈவில் ஏஞ்சலா? So anyway, because I know that I have got hurt and I have also hurt others. எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் மற்றவர்களையும் காயப்படுத்தி இருக்கிறேன். Especially I still remember during my early years of becoming a disciple, I still remember in Delhi, we went on a mission team and when we used to preach, especially when I used to preach, not only fire, thundering and storm, everything, but harshness and being harsh or being really strong, coming out strong. I never realized till I had to be taught, learn, grow and understand that, man, I got to be careful in what I say, how I say things, or how I have in my words, how I have hurt people. அதாவது நான் சீஷராக மாறின காலத்தில் நான் டெல்லியில் இருக்கும்போது அந்த தொடக்க காலத்தில் பார்க்கும்போது நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இடி, மின்னல், புயல், நெருப்பு இதெல்லாம் பறக்கும் என்னுடைய செய்தியில் அப்படிதான் இருந்தது. அதே நேரத்தில் அதோடு கூட சேர்ந்து சில கடுமையான வார்த்தைகளையும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன், காயப்படுத்தியிருக்கிறேன். அதை நான் நிறைய தடவை அதிலிருந்து மாறுவதற்கும் அதிலிருந்து அது நான் உணர்ந்து கொள்வதற்கும் எனக்கு நேரம் எடுத்தது. இன்னும் கூட நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்படி பேசுவதன் மூலமாக அநேகரை என்னுடைய வார்த்தைகளால் நான் காயப்படுத்தியிருக்கிறேன். One of the realities of life is hurt. வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை தன்மை என்று நாம் பார்க்கும்போது இதுதான் நிஜம் என்றால் அது காயப்படுத்துவது. Life is filled with hurt. வாழ்க்கையே காயங்களால் நிறைந்ததாக இருக்கிறது. Or maybe giving hurt to others. இல்லைன்னா நாம் மற்றவங்களுக்கு காயங்களை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். And it could be through friends, family members, children, parents, in-laws, job, all kinds of sources from where our hurt can come and hurt us. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர், பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய இடங்கள், எல்லா இடங்களிலிருந்தும் நாம் பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக அந்த காயங்களை நாம் சந்திக்க நேரிடும். And though in the beginning I always thought as a young disciple that in the church we will never hurt each other. நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாக இருக்கும்போது நான் நினைச்சேன் சபையில் நாங்கள் ஒருவரை யாருமே நம்ம காயப்படுத்திக்கவே மாட்டோம் என்று தான் நினைத்தேன். But I believe that I personally have loved one another and also have hurt one another in the church. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் சபையில் நான் ஒருவர் அன்பு செய்திருக்கிறேன், அதே நேரத்தில் ஒருவரையும் நான் காயப்படுத்தியிருக்கிறேன். Because the church is a relational body of Christ. கிறிஸ்துவனுடைய உறவுகள் நிறைந்த ஒரு சரீரமாக தான் அந்த சபை இருக்கிறது. I believe that none of us live our lives wanting to be hurt. அதாவது நான் காயப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு யாருமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். But none of us can live our lives without being hurt or without hurting others. அதாவது நாம் காயப்படுத்தாமலோ இல்ல காயத்தை நாம் மற்றவர்களிடத்தில் காயப்படுத்தாமலோ நாம் காயப்படாமலோ நிச்சயமாக நாம் வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை எல்லோருமே. So today, I'm sure you have heard many messages on this, but today I would like us to refresh our minds by going into a few incidences in the Bible that could, encourage us, inspire us, or convict us, or even help us to take it higher.
நாம் பல நேரங்களில் நிறைய செய்திகளை கேட்டிருப்போம், நிறைய வசனங்களை வாசித்திருப்போம். இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய வசனத்தில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நம்மை சரியான பாதையில் கொண்டு போகும். நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும், எதில் மாற வேண்டும் என்று நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். These stories always remind us or push us or challenge us to take it higher in our spiritual growth. இந்த வசனங்கள் நம்மை எப்பொழுதுமே ஒரு ஊந்தக்கூடியதாகவும் நம்மை முன்னோக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல உதவி செய்யக்கூடிய வசனங்களாக எப்பொழுதுமே இருக்கும். That's why the word of God is amazing, because no matter how many times we read through these stories, there's always something we get convicted because the word of God is living. தேவனுடைய வசனத்தினுடைய ஆச்சரியம் அதுதான். எவ்வளவு முறை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நமக்கு உணர்த்தி நம்மை மாற்றக்கூடிய வல்லமை அந்த வசனங்களுக்கு இருக்கிறது. The first story, முதல் கதை Genesis chapter 4, 3 to 5. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 5 வரை. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. We know this story very well. இந்த கதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். So somewhere the Lord looked with favor on Abel and his offering, and but with Cain's offering, he didn't accept Cain's offering. தேவன் வந்து இங்க ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கக்கூடியவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய அந்த காணிக்கையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. He says yes, so Cain was very angry. இங்கே பார்க்கிறோம் காயின் மிகவும் எரிச்சல் அடையக்கூடியவனாக இருந்தான் என்று. And his face was downcast. அங்கே போட்டிருக்கிறது அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று. Now the word downcast means he was really getting depressed, or he was really frustrated. அதாவது உங்களுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் மிகவும் மன அழுத்தத்துக்குள்ளாக மன வலியில் இருக்கிறீர்கள் என்றும் அர்த்தம். Have you noticed sometimes in your life, I did not know, but sometimes in my life when I am praying to God and asking God, and when we don't receive it, and sometimes we want to receive it Monday at 5 o'clock. I'm not saying that, but I'm just saying that we want to receive it, and I've been praying for quite some time. Lord, you're not answered my prayer. And at some point, the prayer becomes frustration prayers. And slowly from frustration prayers, it becomes an angry prayer. And there are times, I have sometimes even raised my voice and said, God, are you listening? From way to way. அதாவது நாம் நிறைய நேரங்கள் ஜெபம் செய்யும் போது, தொடர்ச்சியாக ஜெபம் செய்யும் போது சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எதிர்பார்ப்போம், திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே நடக்க வேண்டும், இல்லை நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் செய்வோம், அந்த ஜெபம் பதிலளிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முடைய இருதயம் எரிச்சல் அடையக்கூடியதாக இருக்கும். அந்த எரிச்சலிலிருந்து நாம் கோபப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். தேவனிடத்திலே உரக்க சத்தமிட்டு, தேவனே ஏன் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று நாம் தேவனிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய ஜெபம் மாறிவிடும். So somewhere we want our will to align with God's will. Some we want to have, okay, I understand God, but this is what I want, and then it becomes like God, you need to answer this. This is more important than anything else. நிறைய நேரங்களில் நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம் தான் தேவனுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்று நாம் அதோடு கூட தான் பயணிக்க வேண்டும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நான் இதை எதிர்பார்க்கிறேன், இப்படித்தான் இது நடக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் நாம் அதை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். So I believe that Cain was very hurt with God and his brother, that his hurt made him so upset and furious that even when God visited him, Cain was not able to listen to what God was trying to tell him. இங்கே பார்க்கிறோம் காயினுடைய இருதயம் வேறுபட்டிருந்தது, கோபப்பட்டு எரிச்சல் அடையக்கூடியவராக அவர் முகநாடி மாறுபட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட தேவன் அவரை சந்திக்கிறவராக இருந்தார். தேவன் அவரை சந்திக்கிற அந்த தருணத்திலும் கூட அவர் மாறுவதற்கோ அவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கோ தயாராக இல்லை. Now see, there's a difference. Now if somebody comes and tells you, hey bro, why are you downcast?
You will have a big explanation for that, right? யாராவது உங்க இடத்துல வந்து ஏன் சகோதரா உங்க முகம் இப்படி வேறுபட்டிருக்கிறது, இப்படி வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டோம் என்றால் நாம் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவரிடத்தில். But here God is asking him. இங்கே தேவன் அவரிடத்தில் கேட்கிறார். And still Cain was so upset. இங்கே பார்க்கிறோம் மிகவும் எரிச்சல் அடைகிறார் காயின். This shows where anger and hurt can take us to dark places. இப்படியாகத்தான் நம்முடைய காயங்களும் கோபமும் நம்முடைய இருளடைந்த இடத்துக்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். I believe that Cain was so upset and angry, he couldn't take revenge on God, but he said, maybe if I kill my husband, God will feel, how he'll feel my anger. அது நான் தேவனிடத்தில் பழி வாங்க முடியாது, தேவனை எதுவும் செய்ய முடியாது, ஒருவேளை என்னுடைய கணவனை நான் யார் மேல் கோபமா இருக்கிறோம் அவங்களை அழித்து விட்டால் அந்த கோபம் தீர்ந்து விடும் என்ற அந்த மனப்பான்மை தான் நமக்கு இருக்கும். Killing Abel, he thought his pain could reduce. அவர் ஆபேலை கொலை செய்வதன் மூலமாக என்னுடைய வலி குறைந்து விடும் என்று நினைத்தார். But we also see that his ego was really hurt. இங்கே பார்க்கிறோம் அவருடைய அந்த பெருமையான அந்த குணம் வந்து அவரை தடுக்கக்கூடியதாக இருந்தது. Let's read another story. இன்னொரு கதை நாம் வாசிப்போம். We won't go through the whole story, but we know the story very well. Genesis chapter 37 verse 3 onwards. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். We don't need to read it. We won't read it. We know the story already. So we look at the story of Joseph. We all know that. யோசேப்புடைய கதையை பார்க்கிறோம், அது நம்ம அனைவருக்கும் தெரியும். Okay, he had been hurt not once but many times. அவர் ஒரு முறை அல்ல பல முறை அவர் காயப்பட்டிருக்கிறார். Hated by his big brothers. அவருடைய பெரிய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறார். Who he respected but they didn't respect him. They were like wanted to kill him. அவர் யார் மேல் மரியாதை வைத்திருந்தாரோ அவர்கள் அவரை மரியாதை செலுத்தவில்லை, அவரை கொலை செய்ய நாடினார்கள். Somewhere I feel like his situation was developed because of his dysfunctional father also. இது ஒருவேளை இப்படி நடந்ததுக்கு காரணம் ஒரு செயல் இழந்த ஒரு தகப்பனாக அங்க குடும்பம் இருந்ததனால கூட இருக்கலாம். He was almost murdered and sold by his brothers. அவர் மரண தருவாயில் தள்ளப்பட்டு அவருடைய சகோதரர்களால் மற்றவர்களிடத்திலே விற்கப்பட்டார். Again he was sold as a slave in a strange land. அவர் ஒரு புரியாத ஒரு புது ஊரிலே அவர் மறுபடியுமாக ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். Accused of a crime and he had no trial. அவர் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்த பொழுதிலும் கூட அவர் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். Betrayed, backstabbed by the prison inmates. அதாவது சிறைச்சாலையில் தன்னுடன் இருந்த அந்த நபர்கள் மூலமாகவே அவர் மறுதலிக்கப்பட்டார். Many times, I always felt like my hurt is bigger than anybody else's hurt. நிறைய நேரங்களில் நாம் யோசிப்போம், என்னுடைய காயம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருடைய காயத்தை விட அதிகமானது பெரியது என்று நாம் நினைப்போம். But when you read about Joseph, what he went through, my hurt is nothing, a small speck in front of what Joseph went through. அதாவது யோசேப்புடைய வாழ்க்கையை படிக்கும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த அந்த சவால்கள் அந்த காயங்களை நான் ஒப்பிட்டு பார்த்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற காயங்கள் ஒன்றுமே கிடையாது, மிக சிறிய அளவாக இருக்கிறது. So let's see what Joseph does. யோசேப்பு என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம். He does something different from what Cain did. காயின் செய்ததை விட மிகவும் சிறப்பாக வேறு ஒரு காரியத்தை யோசேப்பு செய்தார். He stopped himself from getting too emotional that his emotions could take him to a wrong place. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு தவறான பாதையிலே வழிநடத்தப்பட அனுமதிக்காமல் அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்காமல் சரியான விஷயத்தை செய்தார். He didn't use his authority and power which he could have used to destroy his brothers. அவர் தன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரர்களை அழித்திருக்கலாம், ஆனாலும் அந்த தவறை அவர் செய்யவில்லை. He could have punished his brothers severely and even with death for their actions. தன்னுடைய சகோதரர்கள் செய்த செயல்களுக்காக மிகவும் கடுமையான விதத்தில் தண்டித்து அவர்களுக்கு மரணத்தை கொடுத்திருக்கலாம். And you know what? He had the authority. என்னவென்றால் அவருக்கு நிச்சயமாக அதற்கான அதிகாரம் இருக்கிறது. And during that time nobody is going to question you. You're the king, you're the boss. I mean, you can kill who you want. நீங்கள் தான் அந்த நேரத்தில் அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய பதவி பார்த்தோம் என்றால் அவர்தான் அதிகாரி, அவர்தான் ராஜா. அவரை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை, அவர் யாரை நினைத்தாலும் அழித்து விட முடியும். When they came to meet or to find some
provisions, he could have sent them right from the gate itself. Go back home. அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தானியத்துக்காக அந்த ஊரின் வாசலுக்கு வரும்போது அந்த வாசலிலே அவர்களை அப்படியே திருப்பி அனுப்பி வைத்திருக்க முடியும் அவரால். He could have made them slaves. அவர்களை அடிமைகளாக அங்க நடத்தியிருக்க முடியும். He through all this feelings, I'm sure all these feelings, Joseph was willing to wrestle with these feelings. நிச்சயமாக இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி உணர்வுகள் அவர் சந்தித்திருக்க கூடும். ஆனால் அதில் மிகப்பெரிய போராட்டத்தை அவர் தாண்டி வந்தார். Then he was at the end willing to forgive his brothers. இறுதியில் தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க தயாராக இருந்தார். And then he says in Genesis 45:14 to 15, he says, it's that how, he though he could have done so many wrong things, he decided to do what is right. அங்கே அவரால் நிறைய விஷயங்கள் அவரால் செய்திருக்க கூடும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எது சரியான விஷயமோ அதை செய்வதற்கு அவர் முன் வந்தார். Verse 15 says that he kissed all his brothers and wept over them. I was like, would I do that? He kissed all his brothers and then he made sure they are comfortable. வசனம் 15 நாம் வாசிக்கிறோம் 45ஆம் அதிகாரத்தில், பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். நான் அந்த இடத்தில் அதை செய்திருப்பேனா என்று நான் யோசித்து பார்த்தேன். Let's look at quickly at another story. இன்னொரு கதை நாம் பார்ப்போம். Sure? பார்ப்போமா? 1 Samuel chapter 23 verses 7 to 8. We know the story of Saul and David. நமக்கு சவுல் மற்றும் தாவீதை பற்றி தெரிந்திருக்கும். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 7 and 8. 7 8 வாசிப்போம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். Okay, so we know that Saul is after David's life. நமக்கு தெரியும் சவுல் எப்போதுமே தாவீதின் பின்பு துரத்தி கொண்டிருந்தார். It says Saul called up all his forces for battle to go down and to besiege David and his men. இங்கே பார்க்கிறோம் சவுல் அவங்க இருக்கக்கூடிய எல்லா அவருடைய வீரர்களையும் போர் வீரர்களையும் அழைத்து நாம் சென்று தாவீதை நாம் சாகடித்து விடுவோம் என்று ஒரு படையை திரட்டக்கூடியவராக இருக்கிறார். Read 24 verses 1 and 2. 24ஆம் அதிகாரம் வசனம் 1 2 வாசிப்போம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுக்கு கன்மலையின் மேல் தேட போனான். So you see that these are few incidences where, and maybe many other incidences which may have not been mentioned, where Saul was after David's life out of jealousy, out of so much of anger, insecurity, or whatever you say, he wanted to kill David. இங்கே பார்க்கிறோம் வேதத்தில் ஒரு சில இடங்களில் நாம் பார்க்கிறோம் சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார், அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், ஒருவேளை இங்கே குறிப்பிடாமல் கூட இருந்திருக்கலாம். அவருடைய சவுலுடைய கோபத்தினாலும் அவருடைய பொறாமையினாலும் அவருடைய பாதுகாப்பற்ற ஒரு உணர்வினாலும் தொடர்ச்சியாக தாவீதை கொலை செய்ய அவர் திரண்டு கொண்டிருக்கிறார். Now at one point Saul was so determined to kill David that at one point David was really hurt and exhausted. அதாவது தொடர்ச்சியாக சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தாவீது மிகவும் மனவேதனை காயப்படக்கூடியவராக, மிகவும் அவர் எல்லாவற்றையும் பலன் இழந்தவராக ஒரு சூழலில் காணப்பட்டார். So you see his expression in 1 Samuel 26 verse 18. 26ஆம் அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிப்போம். அவர் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் என்று. பின்னும் என் ஆண்டவராகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? நான் என்ன செய்தேன்? What have I done wrong? What have I done wrong? Why is this? Why is he want to kill me? So he's so hurt. He's full of pain, and he's like he doesn't know what to do. What have I done wrong? He's saying. அவர் மிகவும் காயப்படக்கூடியவராக இருந்தார். மிகவும் காயப்பட்டு
நான் என்ன செய்தேன், ஏன் என்னை இப்படி கொலை செய்ய தேடுகிறீர் என்று மிகவும் வருத்தப்பட்டு காயப்படக்கூடியவராக Now இருந்தார். see, with all the baggage of hurt that David was carrying, as he was feeling all these things, he had two opportunities to kill Saul, the king. So somewhere, amazingly, see sometimes how God plans it. Somewhere, he had two opportunities to kill Saul, the king. அதாவது இப்படி தொடர்ந்து நடந்து இருக்கக்கூடிய சம்பவத்திலே தாவீதுக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கிறது சவுலை கொலை செய்வதற்கு. தேவன் எப்படி அமைத்து தருகிறார் என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். 2 முறை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது சவுலை கொலை செய்வதற்கு. What would I do in that place? அந்த இடத்தில் நான் இருந்தால் என்ன செய்வேன்? I'm carrying the bag of hurts. I'm seeing that this guy is after my life, and now I have an opportunity to do the damage. ஏற்கனவே நான் மிகுந்த காயங்களை என்னுடைய பின்னாடி நான் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த நபர் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று என்னை துரத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைக்குது அவரை கொலை செய்வதற்கு. நான் என்ன செய்வேன்? But both the times David refuses to kill his arch enemy. அதே நேரத்தில் தாவீது 2 முறையுமே சவுலை கொலை செய்ய அவர் முன்வரவில்லை, அவர் பின்வாங்கிவிட்டார். Because what I read the scriptures is because David allowed God. இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் தாவீது தேவனை அனுமதிக்கிறவராக இருந்தார். To bring the judgment. நியாயம் தீர்ப்பு கொண்டு வருவதற்கு தேவனை கொண்டு வந்தார். Ultimately God brings the judgment. இறுதியாக தேவன்தான் அனைத்தையும் நியாயத்திலே கொண்டு வந்து 1 சேர்ப்பார். Samuel 31 where Saul kills himself and also his 3 sons are killed. இங்கே பார்க்கிறோம் 31ஆம் அதிகாரத்தில் சவுல் தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய 3 மகன்களும் அங்கே மரித்து போனார்கள். This is one of the most important aspects that I have struggled personally. இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் சவாலை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. Especially with the timings of God. அதாவது தேவனுடைய நேரத்துக்கான அந்த சூழலில் Somewhere I always thought that God doesn't know the timings, I need to tell him. சில நேரங்கள் நான் யோசிப்பேன், தேவனுக்கு அந்த நேரம் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறாரோ, ஒருவேளை நான் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமோ என்று நான் நினைப்பேன். Because I always wanted quick justice. எனக்கு எப்பொழுதுமே உடனடியாக தீர்வு வேண்டும். Right now. இப்பொழுதே. God, you're watching all this, right? You're seeing all this, right? What are you going to do about it? தேவனே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? I want the truth out quickly, the truth to be out quickly, judgment to prevail quickly, dealt with quickly, quick results. உடனடியாக உண்மை வெளிப்பட வேண்டும், சீக்கிரமாக நியாய தீர்ப்பிலே கொண்டு வர வேண்டும், அந்த உண்மை வெளியரங்கமாக தெரிய வேண்டும், அதற்கான பலனை நான் பார்க்க வேண்டும் என்று உடனடியாக என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். But what I realize is, why am I so eager? What is the reason I'm so eager, desperate to do it? Either should I do it in God's way? Should I please God or please myself? Because ultimately I wanted the peace. I wanted judgment. I wanted quick decisions, quick results, so that I could feel good about it. ஏன் உடனடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், நான் நன்றாக உணர வேண்டும், நான் சமாதானமாக உணர வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நேரம், அவர் செய்யக்கூடிய செயல் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு பதிலாக நான் திருப்தி அடைய வேண்டும், எனக்கு நிம்மதி இருக்க வேண்டும், என்னுடைய விருப்பத்திற்காக என்று தான் நிறைய நேரங்களில் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, Well, Peter lovingly writes in 2 Peter chapter 3 verse 8, he says, hey guys, dear friends, he says, do not forget one thing. With the Lord, a day is like 1,000 years and 1,000 years like a day. இங்கே பார்க்கிறோம், பேதுருவிலும் கூட அவர் எழுதும்போது, அருமை என்னுடைய அன்பான சகோதரர்களே, பிரியமானவர்களே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்கிறது என்ன என்று சொல்லுகிறார். So we saw these 3 stories. நாம் இந்த 3 கதையை நாம் பார்த்தோம். And we know a couple of other stories in the Bible which talks about it. நிச்சயமாக இதை குறித்து பல விதமான கதைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So when people are hurt or when we are hurt, we follow certain actions. மக்கள் காயப்பட்டிருக்கும் போது அல்லது நாம் காயத்தில் இருக்கும்போது சில செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடரும். These are some of the ways a person could react or is or will react or will act in these particular ways. காயப்பட்டிருக்கும் போது, காயப்படுத்தி இருக்கும் போது இப்படியாக நாம்
நடந்து கொள்வோம் அல்லது இப்படி நடக்க முயற்சி செய்வோம். இது சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் தென்படும். And some of these I personally sharing about my own life, so you know it is sometimes. So when we get hurt, one thing we do is we ignore that person. இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். அது நிச்சயமாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி காயப்படும் போது அவரை நாம் நிராகரித்து விடுவோம். If he comes from this door, I will go out from that door. அவங்க இந்த வழியாக வந்தால் நான் அந்த வழியாக போய் விடுவேன். If he comes from that door, I will come from this door inside. அவர்கள் இந்த பக்கமாக வந்தால் நான் இந்த பக்கமாக வருவேன். Secondly, இரண்டாவதாக there are some who get hurt but deny the feeling. சில பேர் காயப்பட்டிருப்பார்கள், ஆனால் அந்த காயப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அவர்களிடத்தில் இருக்காது. And so what they do is they bury that hurt alive. அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அவருடைய காயத்தை உயிரோடு புதைத்து விடுவார்கள். Especially married couples. தனிப்பட்ட விதத்தில் திருமணமான தம்பதிகள். I know why Ramesh is laughing so much. I don't know. ரமேஷ், He's awesome, man. So what happened? We bury it alive and think that it will sleep. நாம் உயிரோடு புதைத்து விடுவோம், நினைத்துக் கொள்வோம் அது தூங்கிட்டு இருக்கு என்று. I said, okay, wow, sleep off. But somewhere it comes up. At some point it comes up. At some discussion it comes up. சில நேரங்களில் அது வெளியில வரும், சில உரையாடல்கள் அது வெளியே வந்துவிடும். So some bury it thinking that it will go away. சில நேரங்களில் அமைப்போம் அது அப்படியே போய்விடும் என்று நினைப்போம். There are some who get hurt and what they do is they are very good in acting. சில பேர் காயப்படுவார்கள், காயப்பட்டு அவங்களுக்கு எப்படி நடிக்கணும்னு நல்லா தெரியும். They are better than Surya and the other actors. சூர்யா, சூர்யாவை விட கமலஹாசனை விட சிறந்த நடிகர்கள். They put a false smile. அவர்கள் ஒரு போலியான ஒரு சிரிப்பு சிரிப்பார்கள். Hi bro, how are you? Awesome bro. Good to see you bro. எனக்கு தெரியும் பிரதர், நீங்க எவ்வளவு மிக சிறந்தவர்கள் என்று அப்படி அரவணைப்பார்கள். But deep down you come to my house, I'll give you nicely. You come to my place. நீங்க என்னோட இடத்துக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் நல்லா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு இருப்போம். So some put up a false smile and start pretending that everything is fine. அதாவது ஒரு போலியான புன்னகையின் மூலமாக எல்லாமே சரியா தான் இருக்குது என்று நடித்துக் கொண்டிருப்பார்கள். Basically that's a dishonest reaction actually. அது என்னவென்றால் ஒரு போலியான உண்மைத்தன்மை இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது. When someone gets hurt, the other thing they do is that they start keeping a very shallow relationship. Hi bye. Bye bye. They keep a shallow relationship. No bro, I don't want to be. Yes, I don't want to be because he has hurt me bro. நாம் காயப்பட்டிருக்கும் போது உறவு முறையிலே ஒரு மேலோட்டமான ஒரு உறவு முறை, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், அப்படியே அதை சமாளித்து அப்படியாக ஒரு மேலோட்டமான ஒரு உறவு முறை, அதுக்கு மேலே எனக்கு போகணும் விருப்பம் இல்லை என்ற அந்த மனப்பான்மையில் நாம் சென்று விடுவோம். Don't worry, okay? The preacher also has done some of these things. கவலைப்படாதீங்கள், பிரசங்கிக்கிறவரும் கூட இந்த விஷயங்களை செய்திருக்கிறார். I'm just sharing to you. நான் உங்களிடத்திலே பகிர்ந்து If you கொள்கிறேன். want to know in deep detail about me, you can come and spend time with me. இன்னும் ஆழமாக என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா என்கிட்ட வாங்க, நேரம் செலவழியுங்கள். You know, some when they get hurt, they try their best to not say anything, but they start gossiping. சில நேரத்தில் காயப்பட்டிருக்கும் போது அவர்கள் அதை குறித்து பேச மாட்டார்கள், ஆனால் அதை குறித்து வெளியே புறம் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். Slowly they start talking bad about the person. அதாவது அந்த நபரை குறித்து வெளியிலே புறம்பாக அவர்களை குறித்து தவறாக பேசிக் கொண்டிருப்பார்கள். Sometimes even in the marriage also, when there are some discussion or some, somewhere there's some small arguments or whatever, somewhere we fall into that trap of, okay, I won't talk to you. I saw sometimes brothers and sisters not talking for a week or, 10 days vacation they take. Sick leave, all leaves are come together and they take all their leave. They don't talk to each other. சில நேரங்களில் கணவன் மனைவியாக அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த காயத்தை அவர்கள் வெளிப்படுத்தாமல் பேசாமல் ஒதுங்கி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் சில நாட்கள் அப்படி செல்லும், ஒரு வாரம் அல்லது 10 நாள் அவர்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த நாட்களை கடந்து செல்வார்கள். They stop talking but only sign actions. அவர்கள் பேசுவதை நிறுத்துவார்கள், வெறும் அவர்கள் சைகையில் மாத்திரம் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். So when we struggle with all these things, with all these kinds of hurts that we do, we become people who are chained mentally and spiritually. அப்படியான இந்த சவால்களை நாம் காயப்பட்டு இப்படி
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்னா மன ரீதியாக ஆத்மீக ரீதியாக நாம் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். But the other side, let me tell you clearly, is let's not forget there is also another person who is actually excited about you and me keeping the hurt alive. நீங்களும் நானும் நம்முடைய காயத்தை அப்படியே உயிரோடு வைத்திருப்பதன் மூலமாக இன்னொரு நபர் மிகவும் உற்சாகம் அடையக்கூடியவராக இருக்கிறார். He wants to keep the hurt alive so that, disunity, fights, arguments, they keep going on. He's happy about it. அதாவது அந்த காயங்கள் அப்படியே உயிரோடு இருப்பதன் மூலமாக ஒற்றுமையின்மை, சண்டையிடுவது, அதற்கான வாக்குவாதம் செய்வது போன்ற காரியங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு அவன் அனுமதிக்கிறான். அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறான். Satan is the one who always keeps things alive. சாத்தான் எப்பொழுதுமே அந்த காரியங்களை அப்படியே உயிரோடவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். Satan is a master of causing splits and dividing families, churches, people. He is the master in that. சாத்தான் மிகவும் தேறினவனாக தலை சிறந்தவனாக செயல்படான். எந்த விஷயத்தில் என்றால் குடும்பங்களை பிரிப்பது, உறவுகளை பிரிப்பது, சபையை பிரிப்பது, ஒற்றுமையின்மையை கொண்டு வருவது, இதில் சிறந்தவனாக இருக்கிறான். Let me refresh your minds by refreshing the way Satan works. நான் உங்களிடத்திலே ஒரு புதுப்பிக்கிற எண்ணத்தோடு எப்படி சாத்தான் செயல்படுகிறான் என்பதை நான் சொல்லுகிறேன். Satan always attacks the weakest thought in our mind. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மிகவும் பலவீனமான எண்ணம், சிந்தனை எதுவோ அதை தான் அவன் தாக்குகிறவனாக இருப்பான் முதலில். When you get hurt, Satan is busy finding out different means to take revenge. அதாவது நாம் காயப்பட்டிருக்கும் போது அந்த காயத்துக்கான நாம் பதிலாக அதை பழிவாங்கும் எண்ணத்தை செயல்படுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதையெல்லாம் நம்முடைய எண்ணத்திலே அவன் விதைக்கக்கூடியவனாக இருப்பான். So you see even in marriage life also, somewhere you're hurt by somebody, so somewhere if you don't quickly change your mindset, quickly you get trapped into how can I give back, what way can I hurt. அதாவது நாம் திருமணத்திலும் உறவுகளிலும் நாம் காயப்பட்டிருக்கும் போது அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு பதிலாக அதிலிருந்து எப்படி நான் திருப்பி கொடுக்கலாம், அந்த காயத்துக்கு எப்படி நாம் பதிலளிக்கலாம், அந்த காயத்துக்கு எப்படி இன்னும் நான் வேறு விதமாக அதை செயல்படலாம் என்று அதை வளர்ப்பதற்கு தான் நாம் வழிவகுக்கிறவர்களாக இருக்கோம். The other thing that Satan does is he keeps doing the blaming game. இன்னொரு விஷயம் செய்யக்கூடியது சாத்தானுடைய செயல் என்றால் மற்றவர்கள் மேல் அந்த பழி சுமையை போடுவது, இவர்கள் காரணம் என்று, or pointing fingers. இன்னொருவங்களை கை காண்பிப்பது, இவர்கள் தான் என்று. Bro, you are in the church, bro. These 3 brothers hurt you, bro. How can you be in this church? How can you follow God? They hurt you. இந்த சபையில 3 பேர் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள், எப்படி நீங்கள் சபைக்கு போவீங்க, எப்படி தேவனை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று பேசலாம். I've seen disciples leaving church because they are hurt. நிறைய நேரங்களில் சீஷர்கள் சபையை விட்டு விலகி போகிறார்கள், காரணம் அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள். I was just thinking about it. You need to read the scriptures why people leave the church because of hurts. நான் இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும், நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் மக்கள் சபையை விட்டு விலகி போகிறார்கள், காயப்பட்டதன் காரணமாக. Another thing that Satan does, he keeps those hurtful scenes in your heart going on, video recording. He keeps playing those videos in your heart. அதாவது சாத்தான் செய்யக்கூடிய இன்னொரு வேலை என்றால் உங்களுடைய காயங்களை அப்படியே செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக எப்படி தொகுப்பில் நாம் காட்சியில் நாம் பார்க்கிறோமோ அப்படியாக அது அப்படியே நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை செய்கிறான். 1964 you hurt me, 1974 you are still hurting me, 2024 you are still continuing to hurt me. 1964 என்னை காயப்படுத்தினீர்கள், 74 காயப்படுத்தினீர்கள், 2024 இன்னும் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். Keep hurting me. ஏன் என்னை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? Satan makes you to keep swimming, in that hurt pool. அது காயம் எனக்கூடிய அந்த நீச்சல் குளத்திலே நீங்கள் எப்பொழுதுமே நீந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது. He brings up the old pains, old hurts, and you start swimming in that. Then you suddenly find you're drowning, and then what to do? You do not know what to do. அதாவது பழைய காயங்கள், ஏற்கனவே இருந்த காயங்கள் எல்லாம் சேர்த்து நாம் அதில் நீச்சல் அடிக்கிறதுக்கு அவன் உதவி செய்கிறான். திடீர்னு நாம் மூழ்கி போகிறோம் என்ற ஒரு சூழல் ஏற்படும். அப்போது என்ன செய்வோம்? Brothers, Satan cultivates destructive
habitual patterns in our lives if we don't repent. நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் சாத்தானானவன் நம்முடைய இருதயத்திலே அந்த பாவத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலை காரணங்களை ஏற்படுத்தி அதை வளர வைத்து அதனுடைய அழிவு பாதையிலே கொண்டு போவதற்கு எல்லா முயற்சியும் செய்கிறான். So the person's mind, if he keeps listening to Satan, becomes a poisonous, unhealthy soil. அதாவது இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்திலே சாத்தான் சொல்லக்கூடிய அந்த பொய்களையும் அந்த எதிர்மறையான விஷயங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனதிலே அது ஒரு விஷத்தை அதை விதைக்கக்கூடிய ஒரு நிலமாக நம்முடைய மனதை மாற்றி விடுகிறான். 3 men were sitting together. 3 ஆண்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். One said, a person becomes unhealthy because they eat too much. ஒரு நபர் சொன்னார், ஒரு நபர் அதிகமாக சாப்பிடுவதால் அவர் ஆரோக்கியமற்றவராக இருக்கிறார் என்று சொன்னார். We know that, some examples. The second man said, maybe not. இரண்டாவது நபர் சொன்னார், ஒருவேளை அப்படி இல்லை, இல்லாமல் இருக்கலாம். You become unhealthy is because what you eat makes you unhealthy. நீங்கள் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகிறீர்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது நீங்க ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்று. Third man said, the problem is not what you ate or how much you ate. பிரச்சனை வந்தால் எதை நீங்கள் சாப்பிட்டீர்கள், அதை எவ்வளவு சாப்பிட்டீர்கள் என்பது பிரச்சனை அல்ல. But what is eating you? எது But உங்களை what is eating you makes the difference. எது உங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். So brother says, what is eating you in your mind today? இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டும், எது உங்களுடைய மனதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. My wife didn't prepare breakfast today. என்னுடைய மனைவி இந்த காலை உணவு செய்யவில்லை. I'm kind of joking about it. But what is eating your mind? எது உங்களுடைய மனதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது? What eats your mind causes those stress and causes an unhealthy mind. உங்களுடைய மனதை எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அதன் விளைவாக உங்களுக்கு மன அழுத்தத்தையும் உங்களுக்கு அந்த வலியையும் அந்த ஒரு காயத்தையும் அது ஏற்படுத்துகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். That's what I myself am learning. அதைத்தான் நானும் கூட கற்றுக்கொண்டிருக்கிறேன். What is eating and beating your mind? எது உங்களுடைய மனதை சாப்பிட்டு கொண்டும் அடித்துக் கொண்டும் இருக்கிறது? That's what robs your joy and peace. அதுதான் வேதத்தில் சொல்கிறது சமாதானமும் மகிழ்ச்சியும் என்று. So right now let's put a few points down. சில விஷயங்களை கருத்துக்களை இங்கே நாம் பார்ப்போம். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Okay, I'll just give you a few points which we already know. ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் கூட சில காரியங்களை சொல்லுகிறேன். Sometimes the problem comes is we know. சில நேரங்கள் பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியும், நன்றாக எனக்கு தெரியும் என்று இருப்போம். But the second question is, am I practicing it? ஆனா இரண்டாவது கேள்வி என்றால் அதை நான் நடைமுறைப்படுத்துகிறேனா? So firstly, when we get hurt, talk to the person quickly. உங்களுக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கும் போது அந்த நபரிடத்திலே உடனடியாக பேசுங்கள். If somebody hurts you on Monday, don't talk to him on Monday 2025. ஒருவேளை ஒருவர் திங்கட்கிழமை உங்களை காயப்படுத்தி இருந்தால் அடுத்த ஆண்டு திங்கட்கிழமை 25ஆம் ஆண்டு போய் பேசாதீர்கள். Bro, I'll talk to you when Christmas comes, bro. கிறிஸ்மஸ் வரும்போது உங்களிடத்துல பேசுறேன் சகோதரரே. Okay. If your brother sins against you, go and tell him his fault after few years. உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டால், அவன் காயப்பட்டிருந்தால் அவனுடைய தவறை ஒரு சில வருடங்கள் கழித்து அவனிடத்தில் போய் சொல்லுங்கள். But the scripture doesn't say that. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. After how many years? எவ்வளவு நாள் கழிச்சு, எத்தனை வருடங்கள் கழித்து பேச வேண்டும்? Go and tell him his fault. That's it. Can we follow that? போய் அந்த காரியத்தை உடனடியாக அந்த தவறை பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் அதை நடைமுறைப்படுத்துவோமா? If your wife or husband or child hurts you, go and tell him Monday 5 o'clock. If he hurts you at Monday 4:50, go and tell him quickly, him or her. அதாவது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ காயப்படுத்தியிருந்தால் திங்கட்கிழமை 4:50க்கு அவர்கள் காயப்படுத்தியிருந்தால் 5 மணிக்கு உடனடியாக போய் சொல்லிவிடுங்கள், பேசுங்கள். Some don't talk to the person, they talk to the neighbors. சில பேர் அந்த நபரிடத்தில் பேச மாட்டார்கள், அங்க சுற்றிக்கூடிய அந்த அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரிடத்தில் பேசுவார்கள். They talk to everybody else but they don't talk to the person.
அந்த நபரிடத்துல பேச மாட்டார்கள், அந்த நபரை தவிர மற்ற எல்லாரிடத்திலும் அதை பேசி இருப்பார்கள். After 1 year, the person says, "Hey bro, you hurt me." Really? I hurt you? Really? When bro? No bro, on last 1989 bro, on December you hurt me bro. But the whole Tambram ministry knows it, whole South region knows it, everyone knows that you hurt him. But that person doesn't know. அந்த நபரிடத்துல ஆண்டு கழித்து நீங்கள் என்னை காயப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, எப்பொழுது எந்த நேரத்தில் என்றால் 1989 இந்த நேரத்திலே பண்ணுகிறேன் காயப்படுத்திருக்கேன் என்று சொல்வார்கள். இந்த நபருக்கு தெரியாது, தாம்பரம் முழுதுமா தெரியும், சவுத் ரீஜன் எல்லாருக்குமே தெரியும், ஆனா இந்த நபருக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிந்திருக்காது. They don't express but they suppress. அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் அழுத்தி கொண்டே சென்று விடுவார்கள். They don't mind carrying that heavy bag of hurt throughout the year. அவர்கள் தங்களுடைய காயத்தை ஆண்டு முழுதுமாக இப்படி சுமந்து கொண்டே போறதுக்கு தயாராக இருப்பார்கள். But they'll not talk to the person. ஆனா அந்த நபரிடத்துல மட்டும் பேச Though they know Matthew 18 verse 15 what it says. ஆனாலும் கூட மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதை செய்ய மாட்டார்கள். Right from KKC we've been reading this. அது கேகேசில இருந்தே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகளிடத்திலிருந்தே என்று ஆனாலும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். Talk to the person quickly. அந்த நபரிடத்திலே உடனடியாக பேசிவிடுங்கள். Whether the person accepts, whether the person, how does he take it, should not matter to us. You express and leave it to who? Only Felix said God. Only Felix, you have God. Who? நீங்கள் அந்த நபரிடத்திலே நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அவர் எப்படி பதில் அளிக்கிறார், அது முக்கியம் அல்ல. தேவனிடத்தில், யாரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Stop character assassinating people. நாம் நம்முடைய குணாதிசயத்தின் மூலமாக மற்றவர்களை அழிப்பதை நாம் நிறுத்த வேண்டும். Secondly, இரண்டாவதாக, follow the command. கட்டளையை பின்பற்றுங்கள். Now I said command because this command is given by God. ஏனென்றால் கட்டளை, இந்த கட்டளை தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's for me and you also. எனக்கும் உங்களுக்கும் கூட தான் அது. Matthew 18 verse 15. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 15. For if you forgive other people when they sin against you, your heavenly Father will forgive you. நீங்கள் மற்றவர்கள் உங்களுடைய சகோதரன் செய்யக்கூடிய தப்பிதங்களை, பிழைகளை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுடைய தப்பிதங்களையும் தவறுகளையும் மன்னிப்பார். We all have heard about forgiveness. நாம் எல்லோரும் கூட மன்னிப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். Many times. பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். But sometimes it becomes difficult to forgive. சில நேரங்களில் மன்னிப்பது என்பது மிக கடினமாக மாறிவிடும். Sometimes it's a wrestling match. How can I forgive? அது ஒரு போராடக்கூடிய ஒரு விளையாட்டாக மாறிவிடுகிறது. எப்படி நான் மன்னிப்பது? So just remember this. இதை நாம் ஞாபகம் படுத்திக் கொள்வோம். Forgiveness removes us from obligation. அதாவது அந்த ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் எதிர்மறையாக செயல்படக்கூடிய காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. Forgiveness removes us from obligation. The obligation to get even is removed. The obligation to get even means, everything will be fine, awesome, it's even score. No. That obligation removes that. அதாவது அந்த ஒரு காரியம் நாம் மன்னித்து விடும் பொழுது ஒரு சரிசமமாக இருக்கிறது, எல்லாமே சரியாக விட்டது என்ற அந்த ஒரு எண்ணத்திலிருந்தும் கூட நம்ம விலக்கி முழுமையாக மாற்றிவிடும். Or the obligation to take revenge is removed. அதாவது நான் பழி வாங்க வேண்டும் எனக்கூடிய அந்த உணர்வு, அந்த செயல்படக்கூடிய எண்ணத்தை அது முற்றிலுமாக மாற்றிவிடும். Now read Romans 12:19. நான் ரோமர் 12ஆம் அதிகாரம் Just connecting to this, how it says, do not take revenge. நாம் பழி வாங்க கூடாது என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டு. Bro, by nature I am an avenger, bro. நான் ஒரு இயற்கையாவே நான் பழி வாங்கக்கூடிய ஒரு நபர் தான். Do not take revenge, my dear friends, but leave room for God's wrath. It is mine to avenge, I will repay. All repayments, loan, whatever repayments that God will do it. He's saying, I will do it. இங்கே வசனம் 19 சொல்றது போல, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள். தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாம் அந்த பழி வாங்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்றால் நம்ம கடன் வாங்குவோம், வங்கியிலே வாங்கும்போது அதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுல, அதே போன்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவருக்கான இடத்தை நீங்கள் அனுமதியுங்கள். When we take revenge, God steps back.
நாம் பழிவாங்க முன் வந்து நிற்கும் போது தேவன் பின்வாங்கக்கூடியவராக இருப்பார். God steps back. When we take charge, God steps back. நாம் அதை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படும் போது தேவன் பின்னாக செல்லக்கூடியவராக There's இருப்பார். something I'm learning very strongly. But when we trust God, He will bring about justice. இந்த ஒரு விஷயத்தை நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனை நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்து செல்லும் பொழுது அவர் நியாயத்திலே அனைத்தையும் கொண்டு வருவார். So forgiveness removes obligation. அந்த மன்னிப்பு என்பது முழுமையாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டிய விஷயங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக மாற்றுகிறது. The other thing which we need to continue to do is keep on forgiving. இன்னொரு விஷயம் தொடர்ந்து நாம் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். A father and son were talking. தகப்பன் மகன் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். The father asked. அந்த தகப்பன் கேட்டார், After the ant works so hard, brings food, travels distances, does everything it does. What happens after that? About the ant. The father is asking the son. அந்த தகப்பன் அந்த மகனிடத்தில் கேட்கிறார், அந்த ஒரு எறும்பானது மிகவும் கடினமாக வேலை செய்கிறது, அதிகமாக உழைக்கிறது, பல தூரம் செல்லுகிறது, உணவை எடுத்துக்கொண்டு வருகிறது, அதன் பின்பு என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். You understand what I'm saying, right? The father is asking the son, the ant does all, we all know about the ant, right? Right? We all know. I mean, it's hard working, not like the grasshopper, but it's hard working. It does everything. So the father is asking, what happens to the ant? And the son is answering his father. அதாவது தகப்பன் மகனிடத்தில் கேட்கிறார், நம்ம எல்லாருக்கும் எறும்பை பற்றி தெரியும், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குது என்று. அவ்வளவு தூரம் அது பயணம் செய்து எல்லா இடத்திலும் சென்று உணவை சேகரித்து வந்த பிறகு எல்லா கடின உழைப்பும் முடித்த பிறகு அது என்ன செய்யும் என்று அந்த மகனிடத்தில் கேட்கிறார். அப்போது அந்த மகன் அதுக்கு பதில் சொல்லுகிறார். You know what the little boy says? அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? Someone steps on him. Someone steps on him. அதாவது ஒருவர் மீது நடக்கக்கூடியவர்களாக மிதிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னார். That's what happens in relationships. அதுதான் நடக்கும் உறவு முறையில். You will hurt others or others will hurt you. நீங்கள் ஒருவரை காயப்படுத்துவீர்கள், இல்லை என்றால் இன்னொருவர் உங்களை காயப்படுத்த நேரிடும். As long as you change from human to alien, then that's different. But as long as you are a human being, you will start being hurting each other. அதாவது நீங்கள் மனிதனாக இருக்கும் வரைக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்நிய வேற்று கிரகவாசியாக இருந்தீர்கள் பிரச்சனை இல்லை. நாம் மனிதர்களாக இருக்கும்போது நாம் நிச்சயமாக காயப்படுவோம், மற்றவர்களை காயப்படுத்துவோம். இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். But I'm not saying that we go on deliberately hurting everyone. நீங்கள் போய் நாம் வேணுமென்றே நான் எல்லாரையும் காயப்படுத்த போகிறேன் என்று நாம் செய்ய வேண்டாம். It's a sinful nature of man. அதுதான் மனிதனுடைய ஒரு பாவ சுபாவமாக இருக்கிறது. That's why in Luke 17 verse 4 says, even if they sin against you the same day, Monday, 7 times a day, 7 times come back to you saying, I repent, you must forgive them. No way. No way. 17ஆம் அதிகாரம் லூக்கில் தான் சொல்லியிருக்கிறது, ஒருவேளை ஒருவர் உங்களிடத்திலே பலமுறை ஒரே நாளில் திங்கட்கிழமை மாலை இந்த நேரத்திலே பலமுறை உங்களிடத்திலே அவர் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தவறு செய்து கேட்டாலும் கூட மன்னிப்பு கேட்டாலும் இல்லை, நான் மன்னிக்கவே போறதில்லை என்று நாம் சொல்ல போகிறோம். Many times I have questioned God, I understand what you're saying. நான் நிறைய நேரத்தில் தேவனிடத்தில் கேள்வி கேட்டிருக்கேன். I'm educated, no, so I understand what you're saying. எனக்கு புரிகிறது, நீங்க சொல்றது எல்லாமே புரிகிறது, ஆனாலும் But 7 times is too much. ஆனா 7 முறைன்றது ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கே. That's too much. அது ரொம்ப அதிகம். Asking too much. நீங்க ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. 2 times is okay. 2 முறை ஓகே. 7 times that's too much. 7 முறைன்றது ரொம்ப அதிகம். Your standard is there, Lord. I will never reach that standard. 2.5 times is okay. Not more than that. உங்களுடைய தரம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது தேவனே, அது மிகப்பெரியது. அந்த தரத்துக்கு என்னால் வர முடியாது. 2.5 பகுதி ஓகே, போதும் எனக்கு. The next question that came to my heart, how many times do you want God to forgive you? அடுத்த கேள்வி என்னவென்றால், எத்தனை முறை தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? 1 John chapter 4 verse 16. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். Let's prepare our hearts in taking part in the communion.
நாம் நம்முடைய இருதயத்தை தயார் செய்வோம். நாம் இந்த நேரத்தில் நற்கருணை As we go on to the ending part, I just want you to prepare your heart as we take the bread and the grape juice. இந்த வசனங்களை நாம் இறுதியாக இந்த செய்திக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அப்பத்தின் திராட்சரசம் எடுப்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். So we have come to know that to believe the love that God has for us. God is love. 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். As I keep hurting others, I need to remember that I need to understand that God doesn't want me to hurt others. நான் மற்றவர்களை காயப்படுத்தும் போது நான் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நான் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று விரும்புவது கிடையாது என்று நாம் உணர வேண்டும். But when I get hurt from others, நான் மற்றவரிடத்திலே காயப்படும் பொழுது I got to do what God wants me to do. தேவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்வேன். By forgiving, we become more and more like our Savior. நாம் மன்னிக்க பழகும்போது, மன்னித்து கொண்டு இருக்கும்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இரட்சகரைப் போல நாம் மாறிக்கொண்டு வருகிறோம். You don't have to get payment from them who have hurt us because you forgave the debt. The payment has already been done by Jesus. அதாவது நாம் மன்னிப்பதன் மூலமாக நாம் எதுவுமே திருப்பி கொடுக்க போவது கிடையாது. ஆனால் நாம் அந்த மன்னிக்கக்கூடிய காரியத்தை செய்வதன் மூலமாக அதற்கான விலையை நம்முடைய இரட்சகர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். Listen carefully. Jesus is here to heal us. இயேசு கிறிஸ்து இங்கே இருப்பதற்கான காரணமே நம்மை குணமாக்குவதற்காக தான். We are not here to create a victim mentality for us to survive in. Listen, we are not here to create a victim mentality for us to survive in. அதாவது நான் ஏதோ பிழைத்து வாழ வேண்டும், நான் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்விலே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவது கிடையாது. We are here to create a victory mentality. நாம் Not a victim mentality, but a victory mentality for us to thrive in. நாம் இங்கே இருப்பது நான் பாதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன் என்ற அந்த உணர்வில் இருப்பதற்காக அல்ல, நான் வெற்றி பெற்றவனாக நான் இருக்கிறேன், ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்விலே வளர்ச்சி அடைந்து தலை தோங்குவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Yes, I am hurt. Yes, I have hurt. ஆமாம், நான் காயப்பட்டிருக்கிறேன். ஆம், நான் காயப்படுத்தியிருக்கிறேன். None of us live our lives wanting to be hurt. யாருமே நான் காயப்படுத்த வேண்டும் இல்லை காயப்பட வேண்டும் என்று வாழ்வது கிடையாது. None of us can live our lives without being hurt. காயப்படாமலே யாருமே நாம் வாழ்ந்ததும் கிடையாது. I would like to quote two quotes. இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். When a deep injury is done to us, we never recover until we forgive. நாம் மிகவும் ஆழமான ஒரு வலியை, ஒரு சம்பவத்தை சந்தித்திருக்கும் போது அதிலிருந்து குணமாகும் வரைக்கும் நாம் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. Another author says, forgiveness is the sweetest revenge. மன்னிப்பு என்பது ஒரு இனிப்பான ஒரு பழிவாங்குதல், சுவையான பழிவாங்குதல். Nelson Mandela says, forgiveness liberates the soul. அதாவது மன்னிப்பு என்பது அந்த ஒரு ஆத்துமாவை முற்றிலுமாக ஒரு மாற்று பாதையிலே அவங்களை கொண்டு It removes fear. பயத்தை புறம்பே தள்ளுகிறது. That is why it is such a powerful weapon. That's why Jesus was always, they didn't like him, but when he forgave, that was the most powerful weapon. அதுதான் ஒரு மிக பலமுள்ள ஆயுதமாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் நிறைய பேர் அவரை விரும்பாதவர்களாக இருந்தால், ஆனால் அவர் அந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்தினா அவர்களை மன்னிக்க கூடியவராக இருந்தார். To forgive is to set a prisoner free. To forgive is to set a prisoner free and discover that the prisoner was you. அதாவது மன்னிப்பு என்பது ஒரு நபரை சிறையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு சமமாக இருக்கும். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த நபரே நான் தான் என்று. Let's pray for the bread as Dilip prays for the grape juice. Dear God, thank you for the bread. As we take it, we want to remember, Lord, the body that was beaten and sacrificed for each one of us, Father. Thank you, Lord, that as we take the bread, we want to respect and honor
what you have done on the cross for us, Father. Thank you for teaching us so many valuable lessons, Father. Thank you, Father, for the forgiveness that you gave us on the cross. Lord, I know, God, that I would have been a person who would never forgive anyone. But Lord, thank you for your teachings. Thank you for your word. Thank you for your love and grace. In Jesus' name we pray. Amen.